நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த பதிவு எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அருமையான பதிவுங்க. நாம இப்ப கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் போற வழியில 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல செட்டிப்பாளையம்ங்கிற ஊர் இருக்குங்க. அங்கதான் நாம இருக்கோம். இங்க இருக்கிற கோவை கார்டன்ஸ் அப்படிங்கிற கேட்டட் கம்யூனிட்டிக்கு நம்ம பயனியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் 2 டேங்க் இங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த வீடு கட்டி 7 வருஷம் ஆச்சுங்க. செங்கல் மணல் வச்சுதான் செப்டிக் டேங்க் கட்டியிருக்காங்க. இது அடிக்கடி நிறைஞ்சிருதுங்க. நாங்க லாரி வச்சு கிளீன் பண்றோம், இருந்தாலும் அடிக்கடி நிறைஞ்சிருது. இந்த பூமி வந்து களிமண் பூமி அப்படிங்கிறதுனால தண்ணியும் மிஞ்ச மாட்டேங்குதுன்னு இந்த கஸ்டமர் நம்ம பயனியர் பயோ டேங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல செஞ்சிருக்கோங்க. எஃப்ஆர்பி மெட்டீரியல்ங்கிறது இரும்பை விடவே ரொம்ப உறுதியான மெட்டீரியல். அதே மாதிரி இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லாத மாதிரி நம்ம சிங்கிள் பீஸ் மோல்டா தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா லீக்கேஜுங்கிற ப்ராப்ளமே இந்த டேங்க்ல அந்த மாதிரி செய்யும் போது வராதுங்க. நாம இம்போர்ட் பண்ற ஃபேப்ரிக்கை இந்த எஃப்ஆர்பி டேங்க் மேல கோட்டிங்கும் கொடுக்குறோங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ராங் ஷெல்லா மாத்துறதுக்காக. இப்படி மாத்துறதுக்கு 2 காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னா மரத்தோட வேர்கள் கண்டிப்பாவே துளையிட முடியாதுங்க. இரண்டாவது காரணம் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்றதுக்குங்க. டேங்குக்குள்ள எப்போதும் சீரான வெப்பநிலை இருக்கணுங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்த டேங்கையும் செஞ்சிருக்கோம். அதனாலதான் எங்களால டேங்குக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்குக்குள்ள போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா தான் டேங்குக்குள்ள வர மனித கழிவுகளை முழுவதுமா சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிச்சிருங்க. அந்த தண்ணியில கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாவே இருக்காதுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க வாழ்நாள் முழுவதும் லாரி வச்சு கிளீன் பண்ணவே தேவையில்லைங்க. இந்த பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்றதுக்காக பயோமீடியா பயோபாலிமருங்க மேட்டு நம்ம பயனியர் பயோ டேங்க்ல மட்டும் தாங்க கொடுத்துருக்கோம். அதனாலதான் எங்களால பாக்டீரியாக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. இந்த டேங்குக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தம் 5 அறைகள் கொடுத்துருக்கோங்க. முதல் 4 அறைகள் கழிவுகளை முழுவதுமா சுத்தம் பண்ணிருங்க. 5வது அறை செட்டில்மெண்ட் டேங்க்னு சொல்லுவோம். அங்க உரம் நிறைஞ்ச தண்ணி மட்டும் ஸ்டோர் ஆயிருக்குங்க. அதுல கழிவுகள் கண்டிப்பாவே இருக்காதுங்க. நீங்க டாய்லெட்ல இருந்து ஒரு டைமுக்கு 5 லிட்டர் தண்ணி ஃபிளஷ் பண்ணி டேங்குக்குள்ள 5 லிட்டர் தண்ணி வரும்போது 5வது அறையில இருக்க உரம் நிறைஞ்ச தண்ணி 5 லிட்டர் அவுட்லெட் வழியா வெளியேறுங்க. அந்த தண்ணியை நீங்க தோட்டத்திலயோ மழைநீர் தொட்டிலையோ இல்ல ட்ரைனேஜ்லயோ விட்டுறலாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தோட்டமோ ட்ரைனேஜோ இல்லை, அதனால நம்ம இங்கே ரிங் போட்டு அதாவது சோக் பிட் போட்டு நிலத்தடியில் போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த இடத்துல தான் களிமண் பூமி ஆச்சுங்களே, நிலத்துக்கு கீழே போகாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைங்க. வெளியே வர ட்ரீட்டட் வாட்டரோட தண்ணியோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட கம்மியாக இருக்குங்க. அதனால இந்த ட்ரீட்டட் வாட்டரோட தண்ணியை வந்து சீக்கிரமாக பூமி உறிஞ்சிக்குங்க. அதனால தான் நம்ம இங்கே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாடிப்படிக்கு கீழே கார் பார்க்கிங்கில் இல்லை நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த டேங்கை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு குழி எடுத்து அப்படியே டேங்கை உள்ள இறக்கிற வேண்டியதாங்க. எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. எங்ககிட்ட 1200 லிட்டர்ல இருந்து 50,000 லிட்டர் வரைக்குமே டேங்க் இருக்குங்க. நீங்க எவ்வளவு பேர் யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து டேங்கோட சைஸும் விலையும் மாறுபடுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவு கிடையாதுங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம இன்ஸ்டால் பண்ணிருக்க